Hi students, நம்ம இப்போ பயிற்சி 1.4 ஏழாவது சமன்பாடு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா என விடைக்கான காரணத்தை கூறுகன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல் சப்டிஷனில் இருபுற சார்புன்னு சொல்லணும்னா அது வந்து ஒன்றுக்குண்டான சார்புன்னு சொல்லணும். அடுத்து மேல் சார்புன்னு சொல்லணும். ஒன்றுக்குண்டான சார்பான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ங்கிற சார்பு ஆறுலேருந்து ஆறு வரைக்கும் போகுது. மெய்யெண்கள் ஆறுனா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2s + 1 இருக்கு. இப்போ ஒன்றுக்குண்டான சார்புனா எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்தோம்னா என்ன கிடைக்கணும்னா x1 ஈக்குவல் டு s2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்குண்டான சார்புன்னு சொல்லிடலாம். இப்போ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எஃப் ஆஃப் x1னா எக்ஸுங்கிற இடத்துல x1 பிரதியிடணும். இங்கே எழுதிக்கிடுவோம். 2x1 + 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2னா எக்ஸுங்கிற இடத்துல x2ன்னு சொல்லி பிரதியிடணும். 2s2 + 1. இப்போ 2x1 ஈக்குவல் டு 2x2 + 1. இங்கே +1 இங்கிட்டு போச்சுன்னா -1. இது கேன்சல் ஆயிரும். அப்போனா 2x1 ஈக்குவல் டு 2s2. இப்போ x1 ஈக்குவல் டு 2x2 பெருக்கறதுக்கு இங்கே போச்சுன்னா வகுத்தல் மாறும். 2 கேன்சல் ஆயிரும். லாஸ்ட்டு x1 ஈக்குவல் டு x2ன்னு சொல்லி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நம்ம என்ன எடுத்தோம், எஃப் ஆஃப் x1 எடுத்தோம். ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு சொல்லி எடுத்தது x1 ஈக்குவல் டு s2ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அதனால இது ஒன்றுக்குண்டான சார்பு. f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். அடுத்து மேல் சார்பான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மேல் சார்புனா அம்புக்குறி படத்தில் எடுத்துக்கிறோம். 6 மெய்யெண்கள். இப்போ மேல் சார்புனா துணை மதிப்பகத்தில் ஏதாவது ஒன்று நம்பர் எடுத்தோம்னா, இப்போ ஒயின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு முன்னிழல் உரு இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு சொல்லி நம்ம எழுதிடலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 இருக்கு. இப்போ y ஈக்குவல் டு 2x + 1 சொல்லி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இதுலேருந்து x கண்டுபிடிக்கணும். 2x + 1 ஈக்குவல் டு y. அப்புறம் 2x ஈக்குவல் டு y - 1 ஆகும். x ஈக்குவல் டு y - 1/2. இங்கே ஒய்யோட முன்னிழல் உரு என்னன்னா y - 1/2 சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒய்க்கு பதில் எந்த நம்பர்னாலும் நம்ம போடலாம். போட்டோம்னா y - 1/2ன்னு சொல்லி நம்ம பிரதியிட்டு இது கண்டுபிடிச்சோம்னா அது முன்னிழல் உரு. இதுக்கான முன்னிழல் உரு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு முன்னிழல் உரு இருக்கிறனால இந்த சார்பு மேல் சார்புன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். லாஸ்ட் y பிலாங்ஸ் டு r. அது துணை மதிப்பகத்தில் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஒய் பதில் எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். அதனால நம்ம ஒயின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஒய்யின் முன்னிழல் உரு y - 1/2ன்னு சொல்லியிருக்கு. இது எதில் இருக்குதுன்னா மதிப்பகத்தில் இருக்குது. அதாவது பிலாங்ஸ் டு r. எனவே எஃப் ஆனது மேல் சார்புன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இப்போ எஃப் ஆனது ஒன்றுக்குண்டான சார்பாகவும் இருக்குது, அதே மாதிரி மேல் சார்பாகவும் இருக்கிறதுனால எஃப் ஆனது இருபுற சார்புன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டு எழுதிடணும். இங்கே ஏன் நான் ஒய்ன்னு சொல்லி எடுத்திருக்கேன்னா, நம்மளுக்கு துணை மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆறுனா மெய்யெண்கள், அதில் புள்ளி வச்ச எண்கள்னு சொல்லி வரும். அடுத்து மூலியன்கள் வரும், 0 வரும், அதுக்கடுத்து பின்னம் எல்லாமே வர்றதுனால நம்ம ஒன்றுக்கு ஒன்று கண்டுபிடிச்சு பார்க்க முடியாது. அதனால ஒய்ன்னு சொல்லி நம்ம எடுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப்ங்கிற சார்பு 6லேருந்து 6 போகிற மாதிரி இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x² சொல்லியிருக்கு. இப்போ ஒன்றுக்குண்டான சார்புன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும்னா எஃப் ஆஃப்
x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 எடுத்தோம்னா என்ன கிடைக்கணும்? x1 ஈக்குவல் டு s2ன்னு சொல்லி கிடச்சிச்சின்னா அது வந்து ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லி சொல்லிடலாம். இப்போ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல x1 சொல்லி பிரதியிட போகிறோம். நான் 3 மைனஸ் 4 x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் x2 இங்கே எழுதணும். அப்போ நான் எக்ஸுங்கிற இடத்துல s2ன்னு சொல்லி போட்டால் போதும். இதை 3 மைனஸ் 4 s2 ஸ்கொயர். இப்போ மைனஸ் 4 x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 x2 ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 3 இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 3 ஆகும். இதுவும் கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து மைனஸ் 4 x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 s2 ஸ்கொயர். இப்போ x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 s2 ஸ்கொயர் பை பெருக்கல் இருக்கிறது இங்கிட்டு போச்சுன்னா ஒருத்தொல்ல மாறும். மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு. ரெண்டு சைடு ரூட் எடுத்தோம்னா x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2ன்னு சொல்லி கிடைக்கும். அதாவது x1க்கு நிழல் உரு என்ன கிடச்சிருக்குன்னா 2 கிடச்சிருக்கு. x2 இருக்கும் மைனஸ் x2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது x1 இருந்துச்சுன்னா இதுக்கு நிழல் உரு x2வும் மைனஸ் x2ன்னு சொல்லி துணை மதிப்பகத்தில் இருக்குது. இப்படி இருக்கும். இது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை. ஏன்னா மதிப்பகத்தில் இருக்க x1க்கு 2 நிழலுரு கிடச்சிருக்கு. ஒரு நிழலுரு கிடச்சிச்சுன்னா அது ஒன்றுக்கொண்டான சார்பு. ஒன்றுக்கு மேலே கிடச்சிருக்கனால இது வந்து ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லைன்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். லாஸ்ட் இப்படி எழுதிக்கணும். x1க்கு 2 நிழலுரு x2 மைனஸ் x2 துணை மதிப்பகத்தில் உள்ளது. எனவே f ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லைன்னு சொல்லி எழுதிக்கணும். ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லை, அதனால நம்ம வந்து இருபுற சார்பு இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இருபுற சார்புனா ஒன்றுக்கொண்டான சார்பும் இருக்கணும், அதே மாதிரி மேல் சார்பும் இருக்கணும். இது ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லைன்னு சொல்லியாச்சு, அதனால இது இருபுற சார்பு இல்லைன்னு சொல்லிடலாம். ஒருவேளை இந்த கணக்கையே கொடுத்து இது வந்து மேல் சார்பா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு செய்ய தெரியணும். அதுக்காக இது மேல் சார்பா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். மேல் சார்புக்கு இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம், ரெண்டுமே ஆறுன்னு இருக்குது. இப்போ துணை மதிப்பகத்தில் ஒய்ன்னு சொல்லி நம்ம ஒரு எண் எடுத்தோம்னா அதுக்கு முன்னிழல் உரு வந்து மதிப்பகத்தில் இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை வந்து ஒய் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடுவோம். இதுலேருந்து நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 3 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3 பை மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்து மேலே பிரிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இருக்குதுல்ல அதை வந்து மேலே பெருக்கிக்கிடுவோம். மைனஸ் ப்ராக்கெட் போட்டு ஒய் மைனஸ் 3 இருக்கும் பை 4 இருக்கும். இந்த மைனஸ் வந்து உள்ளே பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 பை 4 இருக்கும். அதாவது 3 மைனஸ் ஒய் பை 4 சொல்லி கிடைக்கும். இதிலிருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து ரூட் எடுக்கணும். 3 மைனஸ் ஒய் பை 4. இப்போ வந்து இது ரூட்குள்ளே இருக்குது. ரூட்குள்ளே இங்கே கணக்கிலே கொடுத்துருக்காங்க. 6ங்கிறது மெய்யெண்கள், மெய்யெண்கள்லேருந்து தான் ஒய்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஒய்க்கு பதிலாக நம்ம வந்து 2ன்னு போட்டோம்னா இப்போ வந்து என்ன கிடைக்குன்னா 3 மைனஸ் 2 பை 4 இருக்கும். அப்போனா ரூட் ஆஃப் 1 பை 4 இருக்கும். இது வந்து ரூட்லேருந்து வெளியெடுத்தோம்னா 1 பை 2ன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து மெய்யெண்களில் இருக்குது. 1 பை 2ங்கிறது மெய்யெண்களில் இருக்குது. ஆனால் ஒய்க்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 6ன்னு சொல்லி எடுப்போம். அப்போனா ரூட் ஆஃப் 3 மைனஸ்
6/4 இருக்கும். அப்போனா ரூட் ஆஃப் -3/4 இருக்கும். மைனஸ்ன்னு சொல்லி வருது. எப்பயுமே ரூட்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது கற்பனை எண்கள் வரும், ஐன்னு சொல்லி எண்கள் வரும். அதாவது 3 + i4 இதில் ஐன்னு சொல்லி எழுதுகிறோம்ல, இதுதான் கற்பனை எண்கள். இதுதான் பேசிக்காக இருக்கும். எப்படின்னா x + iy சொல்லி இருக்கும். ரூட்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கற்பனை எண்களாக மாறிடும். கற்பனை எண்கள்ங்கிறது 6ங்கிற மெய்யெண்களில் இல்லை. அதனால வந்து இது மேல் சார்பு இல்லை. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா எஃப் ஆனது மேல் சார்பு இல்லைன்னு சொல்லி சொல்லிடலாம். இதிலிருந்து எஃப்ங்கிறது ஒன்றுக்குள்ள சார்பும் இல்லை, அதே மாதிரி மேல் சார்பும் இல்லை. அதனால எஃப் ஆனது இருபுற சார்பு இல்லைன்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறணும் லாஸ்ட்டு.